அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாழ் எனக்கு துவா செய்யுங்கன்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறா. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லாஹுடைய மாபெரும் கருணையால் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சு கடைசி 10 அடைஞ்சிட்டோம். ரசூலுல்லாஹ் இந்த கடைசி 10 அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாவே, ரமலானுடைய கடைசி 10 அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாவே எதை பற்றியுமே இது பண்ணாமல் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுருவாங்களாம். அவங்களுடைய குடும்பத்தினர்களையும், அதாவது ஒற்றைப்படையின் மட்டும் இல்லாமல் அந்த 10 நாட்களுமே, கடைசி 10 நாட்கள்லையுமே அவங்களுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி விட்டு நீங்களும் தொழுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்களாம். அந்தளவுக்கு வணக்க வழிபாடில் ஈடுபட வச்சுருக்காங்களாம். மேலும் ரசூலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவர் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைஞ்சு அந்த மாதத்தில் அவங்க பாவ மன்னிப்பு கேட்காம அந்த மாதத்தை விட்டு கடந்துட்டாங்களோ அவங்க நஷ்டவாளி ஆயிட்டாங்க. மேலும் அல்லாஹ்வின் சாபம் அவங்க மேலே உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நம்மளை பாவ மன்னிப்பு கேட்க தூண்டியிருக்காங்க ரமலானுடைய மாதத்தில். ஏன்னா இந்த மாதத்தில் அவ்வளோ சிறப்புகள் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். மேலும் பாவ மன்னிப்பை நம்ம அதிகமாக கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு ஈருலகத்துலேயுமே நம்மளுக்கு வெற்றி ஆகும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம தொழுகை இருக்குது, பெண்களுக்கு சொல்கிறேன், தொழுகை இருக்குது அப்படின்னா நம்ம தொழுது இது பண்ணுவோம். அது தொழுகை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த திக்ருகளை கொஞ்சம் சிறப்பான ஒரு திக்ருகளை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது ஓதிக்கோங்க. அப்படி தொழுகை இருக்கிறவங்களும் ஓதி இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஏன்னா அவ்வளோ சிறப்பான சில திக்ருகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரசூலா சொல்லியிருக்காங்க, இது திக்ருகளின் சிறப்பான ஒரு திக்ரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய அர்த்தம் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. இதை ஒரு 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்து சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் குறைகளிலிருந்து விடுபட்டவன், எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அல்லாஹ் மிக பெரியவன். இந்த திக்ர் செஞ்சுட்டே இருக்கோம் தெரியுமா. இப்போ நம்ம திக்ர் செய்யும்போது இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நம்ம அதை நினைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு 15 நிமிஷம் உட்காந்து நீங்கள் திக்ர் செஞ்சீங்க அப்படின்னா இந்த 15 நிமிஷம் உங்களோட வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு ஏணியாக மாறும். அதுதான் திக்ரோட பவர். அதனால் திக்ர் செய்யும்போது இறைவனை மட்டுமே நினச்சி, எந்த இதையுமே நினைக்காம அல்லாஹை மட்டுமே முழு மனதோடு நினச்சி திக்ர்களை செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நடக்கும். அடுத்து இந்த ஒரு சுப்ஹான் அல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹு அக்பர் இதை ஒரு 10 முறை ஓதிக்கோங்க. ஏன்னா இது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான 4 கூற்றுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சொர்க்கத்தின் பொக்கிஷங்கள்லேருந்து ஒரு பொக்கிஷம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வை தவிர நன்மையை அடைவதிலும் தீமையை தடுப்பதிலும் யாருக்கும் வலிமை இல்லை. இது ஒரு 10 முறை ஓதிக்கோங்க. இது அல்லாஹுடைய சிம்மாசனத்துக்கு அடியில் உள்ள சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம். இது ஒரு 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்து சலவாத்து. இந்த சலவாத்து ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபாக்கள் கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி நாங்கள் உங்கள் மேலே சலவாத்து சொல்கிறது அப்படின்னு. அதுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு சலவாத்து தான் இந்த சலவாத்து. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரகத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ், இப்ராஹிம் மற்றும் இப்ராஹிம் குடும்பத்தினரை கண்ணியப்படுத்தி கருணை காட்டியது போல முஹம்மது மற்றும் முஹம்மதுவின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரை கண்ணியப்படுத்தி கருணை காட்டுவாயாக. நிச்சயமாக நீ மிகவும் புகழுக்குரியவன். யா அல்லாஹ், இப்ராஹிம் மற்றும் இப்ராஹிம் குடும்பத்தினரை நீ ஆசீர்வதித்தது போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினரை ஆசீர்வதிப்பாயாக. நிச்சயமாக நீ மிகவும் புகழுக்குரியவன். இந்த ஒரு சலவாத்தை 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்து
அனைத்து நபிமார்களாலுமே சொல்லப்பட்ட ஒரு சிறந்த துஆ. இது சிறந்த துஆவான அரஃபா நாளோட ஒரு துஆ. நானும் எனக்கு முன்னிருந்த நபிமார்களும் சொன்னதுலேயே சிறந்தது இந்த துஆ அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். உடைய பொருள், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை எதுவும் இல்லை, எல்லா ஆட்சியும் எல்லா புகழும் அவனுக்கே உரியது, அவன் எல்லா பொருள்களின் மீதும் சர்வ வல்லமை படைத்தவன். இது ஒரு 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்து, குர்ஆனுக்கு பிறகு சிறந்த வார்த்தைகள் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு 4 வார்த்தைகள், அதாவது அல்லாஹுவுக்கு மிகவும் பிடிச்ச வார்த்தைகள் இந்த 4 வார்த்தைகள். அது என்ன அப்படின்னா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அல்லாஹ் குறைகளிலிருந்து விடுபட்டவன், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மிக பெரியவன். அடுத்து, தராசில் கனமானது ப்ளஸ் அல்லாஹுவுக்கு பிரியமானது. அல்லாஹுக்கு பிரியமான ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹ்கிட்ட கேட்டோம்னா அவன் எப்படி நம்மளோட கையை வெறும் கையை அனுப்புவான்? நிச்சயமாக மாட்டான்ல. இதுதான் அது. சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம். அல்லாஹ் குறைகளிலிருந்து விடுபட்டவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது, அல்லாஹ் குறைகளிலிருந்து விடுபட்டவன், மிக பெரியவன். இது நாவுக்கு லேசானது, தராசில் கனமானது, ரஹ்மானுக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திக்கரை 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்து, யாதல் ஜலாலி வல் இக்ராம், யாதல் ஜலாலி வல் இக்ராம், யாதல் ஜலாலி வல் இக்ராம். மாட்சிமை மற்றும் மாண்பின் ஆண்டவனே, மாட்சிமை மற்றும் மாண்பின் ஆண்டவனே. இந்த வார்த்தைகளை கொண்டு அடிக்கடி அல்லாஹ்வை அழையுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்வே நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை. அல்லாஹ்வை யாதல் ஜலாலி வல் இக்ராம் அப்படின்னு அழையுங்க, அழைச்சி துவா கேட்கும் போது அழையுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த வார்த்தையை ஒரு 10 முறை ஊதிக்கோங்க. அடுத்து, யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தஈஸ், என்றென்றும் வாழ்பவனே, அனைத்தையும் நிலைநிறுத்தி பாதுகாப்பவனே, உனது கருணையின் மூலம் நான் உதவி தேடுகிறேன். ரசூலுல்லாஹ் எப்போல்லாம் கஷ்டமாக இருக்காங்களோ, எப்போல்லாம் கவலையாக இருக்காங்களோ, அப்போல்லாம் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தஈஸ் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக சொல்லுவாங்களாம். இது ஒரு 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்து, நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமே பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலம் அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமே இல்லை, நீ எல்லா குறைகளிலிருந்தும் விடுபட்டவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஒரு வார்த்தையை எந்த மனுஷனாச்சும் சொல்லிட்டான் அப்படின்னா அல்லாஹ் அந்த துவாவை பதிலளிக்காமல் இருக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு துவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு துவா தான் இந்த துவா. அடுத்து, நம்முடைய அனைத்து பாவங்களுமே மன்னிக்கப்படக்கூடிய ஒரு துவா, அஸ்தகுஃபிருல்லாஹில் அலீமுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். உடைய அர்த்தம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன், அவனே மிக பெரியவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை, என்றென்றும் ஜீவிக்கின்றவன், அனைத்தையும் பராமரிப்பவனும் பாதுகாப்பவனுமாகிய அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கின்றேன், நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். அதாவது இந்த ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்ம எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலுமே நம்மளை மன்னிச்சிருவானா. அவ்வளோ பாவம் செஞ்ச போதிலும் நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு துவா தான் இது. இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 முறை ஓதிக்கோங்க. ஓதிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் அப்படிங்கிற ஸலவாத்தை ஒரு 11 முறை ஓதிட்டு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹு தாலா உங்களுக்கு நிலைமைப்படுத்தி கொடுப்பான்.
இன்ஷா அல்லாஹ் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்தை தருவானாக என்று துஆ செய்வதாக விடைபெறுகிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.